அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 22ஆம் தேதி இந்தி தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து அரசுக்கு மாற்ற தமிழக அரசின் சட்டங்களுக்கு இடைக்கால தடை, சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்தது, விசாரணையை தள்ளி வைத்தது அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைக்கி தலைப்பு செய்தியை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் ஆளுநரின் அதிகாரத்தை தமிழக அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களுக்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது, பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழக முதல்வரை நியமிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய 10 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றம் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தின் மூலம் ஒப்புதல் அளித்து, இதை அடுத்து இந்த சட்டங்கள் தமிழக அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தாங்க. ஸோ இந்த நிலைமையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாடும்போது உச்சநீதிமன்றம் தனக்குரிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதற்கான இதை வெளியிட்டாங்க. ஸோ அதை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டாங்க. இந்த நிலைமையில் இப்போ தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா, இந்த யூஜிசி விதிகளுக்கு முரணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த யூஜிசினா என்ன அப்படின்னா, பல்கலைக்கழக மானியக்குழுன்னு சொல்லுவாங்க. 1956 உருவாக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழக மானியக்குழு. இதுதான் இந்த பல்கலைக்கழகங்களை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த வகையில் இந்த விதிகளுக்கு முரணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்த விதி அப்புறம் இதோட ஆக்டு தான் நமக்கு கொஸ்டினாக வரும். இந்த பல்கலைக்கழக மசோதா ஏற்கனவே பாருங்கள், இந்த பல்கலைக்கழகங்களின் வேந்தராக தமிழக முதல்வரை நியமிக்கும் வகையில் கடந்த 1994ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட நிலுவையில் உள்ள சட்ட திருத்தத்தை வாபஸ் பெறாமல் தமிழக அரசு புதிதாக சட்டம் கொண்டு நிறைவேற்றியிருப்பது பேரவையின் விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு மசோதா நிலுவையில் இருக்குது. எப்படி அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகங்களில் வேந்தராக நியமிக்கும் தமிழக முதல்வர், அப்போதைய முதல்வராக இருந்தவங்க யாருன்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அது நிலுவையில் இருந்திருக்கு. ஆனால் அதை இது பண்ணாமல் இவங்க புதுசாக கொண்டு வந்ததுனால அதுவும் பேரவை விதிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசின் இந்த மசோதாக்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக ஆர்டிக்கல் அப்புறம் இது சம்மந்தமாக இந்த வருடங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கல்வி நிதி ரூபாய் 2152 கோடியை 6% வட்டியுடன் வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. எந்த திட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த கல்வி திட்டமான இந்த சமரசக்ஷா அப்படிங்கிற திட்டத்துக்கு பாலர் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான முழு வரம்பையும் உள்ளடக்கிய பள்ளி கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டம். இத்திட்டம் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமையை சட்டத்தை செயல்படுத்துவதையும் நிலையான தரமான கல்வி வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா, மத்திய அரசோட 60%, மாநில அரசோட 40% தனது நிதி பங்களிப்பை வழங்குகிறது. இது எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூற்று காரணங்கள்லாம் பயன்படுத்தலாம். மெயின்ஸில் நீங்கள் ஒரு கான்செப்ட் எழுதுறீங்க, சமரசக்ஷன் பற்றி எழுதினீங்கன்னா இதை ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய திட்டங்களுக்கு நிறைய மாதிரி வேறுபடும். சில திட்டங்களில் மத்திய அரசு 90%, மாநில அரசு 10%, சில திட்டங்களில் மத்திய அரசு 100% ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 60%, 40% இது இருக்கும். ப்ரிலிம்ஸ்லேயுமே இதை பண்ணலாம், கூற்றில் வைக்கலாம். தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தாத காரணத்தினால் சமரசக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு கடந்த ஏப்ரல் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய மத்திய அரசு பங்களிப்பு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 3 விஷயம் கல்வி சார்ந்து பார்த்திங்கன்னா, சமரசக்ஷா அபியான், தேசிய கல்விக் கொள்கை, PM ஸ்ரீ திட்டம் 3 சொல்லியிருக்காங்க. இதில் சமரசக்ஷா அபியான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது தான். ஸோ இந்த இதுக்கான தொகையை தான் வட்டியோட கேட்குறதுக்காக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை போய் நாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தோழி விடுதிகள் எந்த துறையால் நடத்தப்படுது அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையால் நடத்தப்படுது.
இது ஏற்கனவே 13 மாவட்டங்களில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதில் 2000 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. இன்னும் 14 தோழி விடுதிகள் வந்து முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்த தோழி விடுதிகளோட ஸ்பெஷல் பாருங்கள், பயோமெட்ரிக்கு, அப்புறம் வந்து 24 மணி நேரம் பாதுகாப்பு வசதி, வைஃபை வசதி, சிசிடிவி வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், ஆரோக்கியமான உணவு, தொலைக்காட்சி, வாகன நிறுத்திடம் போன்ற வசதிகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து குறைந்த விலையில், அதாவது அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வெளியூர்லேருந்து சென்னையில் வந்து தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு பாதுகாப்பான, அதுவும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தங்கும் விடுதியை கொடுக்கறது தான் இதோட நோக்கம். ஸோ இது வந்து தற்போது அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே 13 மாவட்டங்கள் இருக்கிற நிலைமையில் இன்னும் 14 இடங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த லெவல் அப் திட்டம் நேற்று ஏற்கனவே பார்த்தோம். அதை ஆர்டிக்கல் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, கற்பித்தலும் சர்வதேச தரத்திற்கு மாற்றலாமே அப்படிங்கிற மாதிரி அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த பள்ளி கல்வித்துறை பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த லெவல் அப் எனப்படும் ஆங்கில அறிவை அதிகரிக்கும் திட்டமாகும். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆங்கில மொழியில் வாசித்தல், பேசுதல் மற்றும் எழுதுதல் ஆகிய திறன்களை அதிகரிக்க செய்வதே இத்திட்டத்தின் நோக்கம். இப்போ சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. அப்போ எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2025 போட்டுடலாம். மந்த்து கேட்டாங்கன்னா கூட இந்த மே மந்த்தை கூட போட்டுருங்க. இந்த திட்டத்தோட பேர் என்னன்னா லெவல் அப்பு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில அறிவை அதிகரிக்கும் திட்டம். இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முதல் 9ஆம் வகுப்பு. ஸோ அந்த பசங்களுக்கு தான் அந்த வந்து க்ரோத் ஆகிற நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும், ஏன்னா 10th வந்து பப்ளிக் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இவங்களோட நோக்கம். அவர்களுக்கு ஆங்கில மொழியில் வாசித்தல், பேசுதல் மற்றும் எழுதல். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திறன்கள் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது அனைத்து பாடத்தையும் உள்ளடக்கியது. இந்த வகையில் லெவல் அப்புங்கிறது இங்கிலீஷை மட்டும் மையமாக வச்சு 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையில் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட திட்டமாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்டு வருது. மாஸ்டர் பிளான் ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வருவாய் சம்மந்தமாக கேட்பாங்க. வருவாய் சம்மந்தமாக கேட்கும்போது இந்த ரியல் எஸ்டேட்டும் உள்ளே வருது. இந்த கிரெடாய் அப்படிங்கிறது என்னென்னா, இதில் ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர்களிடமிருந்து ரியல் எஸ்டேட் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் துபாய், அபுதாபி, மஸ்கட் அதெல்லாம் தேவையில்லை. இந்த தமிழகத்தை பாருங்கள், $1 trillion. இதுக்கு முன்னாடி வந்து 2030 அந்த வருடத்தை வந்து மையம் வச்சுருந்தோம். தற்போதைய நிலவரப்படி பொருளாதார கணிப்புப்படி வந்து 2032 தான் $1 trillion அமெரிக்கன் டாலராக இருக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது. ஸோ அதன் பிற்பாடு வந்து 2032 மாற்றிருக்காங்க. தமிழகத்தில் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 7 முதல் 8% ரியல் எஸ்டேட்டோட பங்கு இருக்குது. இந்த மாஸ்டர் பிளான் யாருக்கானது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். இந்த கிரெடாய் அப்படிங்கிறதும் இந்த ரியல் எஸ்டேட் தொடர்பான ஒரு அமைப்பு. ஸோ இந்த 2 விஷயம் இதில் இருக்குது. ஒன்று வந்து 2032 $1 trillion, இன்னொன்று வந்து ஜிடிபியில் 7 முதல் 8%. இதை நமக்கு இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தமிழகத்துக்கு வருவாய் தரக்கூடிய அந்த துறைகளை வந்து வரிசைப்படுத்துக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த விதத்தில் இந்த ஜிடிபியில் பார்த்தோம் அப்படின்னா 7 முதல் 8% இந்த ரியல் எஸ்டேட்டோட பங்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, வளர்ச்சி திட்டங்கள் இயற்கை வளங்களை பாதிக்கக்கூடாது. கன்னியாகுமரி அருகே 3 இடங்களில் எண்ணெய் இயற்கை எரிவாயு மேற்கொள்வதற்கான 7 அறிவிப்பு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அமைச்சகம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலைமையில் அங்கே வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வளர்ச்சி திட்டங்கள் வேணும் தான், அது வந்து இயற்கை வளங்களை பாதிக்காத அளவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா, கணக்கு ஏன் இனிக்க மறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பொறுத்தவரை இந்த எழுத்தாளர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணிதம் அப்படிங்கிறது ஸ்கூலில் வந்து அந்த ஆசிரியர் அமைகிறத பொறுத்து அவங்களுக்கு ஏற்கனவே ஸ்கில் இருக்கும். அதை வெளிக்கொணர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஸோ நல்ல ஆசிரியர்கள் அமைஞ்சாங்க அப்படின்னா அந்த கணித திறனை அவங்களுக்கு நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோல் பண்ணுறது இந்த கணிதம் தான். நிறைய பேர் வந்து கணிதத்தினால வேலையை விட்டவங்களாம் இருக்காங்க. ஸோ கணிதத்தை வந்து பிடிச்சி பண்ணுங்கள். நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் மேக்ஸ் இருக்கும். ஸோ சயின்ஸு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. பட் கணிதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம கேட்டால் மேக்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது, உங்களுக்குள்ளே இருக்கும், அதை வெளிக்கொண்டு வரது தான் திறமை. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. அடுத்து நீங்கள் பொது அறிவு பகுதியில் பாருங்கள், சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய மொழி எழுத்தாளர் யார் அப்படின்னா, இந்திய மொழி எழுத்தாளர் என்ற பெருமை பெற்றவர் கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க.
அப்போ சர்வதேச புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய மொழி எழுத்தாளர் யார் அப்படின்னா கீதாஞ்சலி ஸ்ரீ. இது ஒரு கொஸ்டின். அடுத்து அவரோட அவரோட இந்தி நாவலான ரெட் சமாதி அப்படிங்கிற நூலுக்கு தான், அதோட ஆங்கில மொழிபெயர்ப்பான டூம் ஆஃப் ஷாண்டுக்கு தான் வந்து இந்த விருது கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரிஜினலாக எழுதின அந்த மொழிக்கு கிடைக்காது, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது நிறைய பேரால் கவரப்படும். ஸோ அந்த வகையில் இந்த டூம் ஆஃப் சாண்டுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சில இது கேட்கும்போது அவங்களோட அந்த இந்தி நாவலையும் கொடுப்பாங்க, அவங்களோட ஆங்கில நாவலையும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் அதை சூஸ் பண்ணணும். அதுதான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ ரெண்டும் குழப்புற மாதிரி இருந்தால் கூட அதில் எது பெஸ்ட் ஆன்சரோ அதுதான் இந்த மாதிரி. ஸோ அது வந்து எதை மையமாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினையை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டது. இதற்கான பரிசு தொகை பார்த்தீங்கன்னா 50,000 பவுண்டு. 50,000 பவுண்டு வந்து இதுக்கு பரிசாக கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. சுகாதார திட்டங்களை செயல்படுத்தியில் தமிழகம் முன்னோடி மாநிலம். அமெரிக்கா மாநாட்டில் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த செய்தியில் வந்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2004 ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாகவும், ஸோ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் சிலர் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடக்கவே முடியாதுன்னு சொல்கிற நிலமையில அவர் வந்து சிகிச்சை பெற்று மாரத்தான் ஓடுற அளவுக்கு தகுதி பெற்று ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துரைச்சிருந்தாங்க. அது போக ஃபைனலாக வந்து நம்ம திட்டம் தொடர்பாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் எவ்வாறு தமிழகம் முன்னோடி மாநிலமாக இந்திய அளவில் திகழ்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழக முதல்வரால் கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி, இந்த டேட்டை நல்லா குறித்து வச்சுக்கோங்க, இந்த மக்களை தேடி மருத்துவம் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது ஐநாவோட இதை வாழ்த்து பெற்றிருக்கு. அதாவது ஐநா சபையே வந்து பாராட்டியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் அமைப்பில் 2004 ஆண்டுக்கான விருது பெற்றிருக்கு பாருங்கள், விருதையே வாங்கிருச்சு. 2024 ஆண்டுக்கான விருதை வாங்கியிருக்கிறதுனால நம்ம அமைச்சரும் சரி முதலமைச்சரும் சரி இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து பெருமிதமாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமாக இருக்கும்போது அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். இதில் டேட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2021. இதே ஆகஸ்ட் 5 தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் C 317 தூக்கியிருப்பாங்க. இப்போ டேட்டை பொறுத்தளவில் ஒரு டேட்டு இன்னொரு டேட்டோட சிங்க் ஆச்சுனாலோ இல்லை ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட சிங்க் ஆச்சுனாலோ, எடுத்துக்காட்டுக்கு இந்த டேட் இந்த ஆகஸ்ட் 5 சொல்கிறேன்னா இதே ஆகஸ்ட் 5 2019 தான் 317 தூக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள், 888 அப்படிங்கிற ஒரு நம்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 888 அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இந்த விடியல் பயணத்தின் மூலமாக ஒரு பெண்மணிக்கு வந்து ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 888 ரூபா அவங்களுக்கு வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுத்துருப்பாங்க. இதே 888 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் பார்லிமெண்ட்டில் மக்களவையில் புதுசாக கட்டப்பட்ட அந்த பார்லிமெண்ட்டில் மக்களவை அந்த சீட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 888 தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நம்பர்ஸும் சரி டேட்ஸும் சரி வருஷங்களும் சரி நிறைய சிங்க் ஆகும். ஸோ சிங்க் ஆகிறத கரெக்டாக பார்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் 2021 ஆகஸ்ட் 5 தொடங்கப்பட்ட அந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 2024 ஆண்டுக்கான விருதை பெற்றிருக்கு. பாதம் பாதுகாப்போம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் திட்டம். இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் திட்டமும் முக்கியமானது. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் இருந்த இந்த திட்டத்தை மத்திய அரசு வந்து தமிழ்நாடு அரசிட்ட தகவல்களை பெற்று இந்திய லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது வந்து அப்போ இந்தியாவுக்கே நம்ம முன்மாதிரியே இருக்குங்கிறது தான் இதன் மூலமாக. ஸோ பாதங்களை பாதுகாப்போம் அப்படிங்கிறது அந்த வாக்கிங் போகிறதுக்காகவும் சுகர் பேஷண்ட்டுக்காகவும் இந்த பாதங்களை பாதுகாப்பும் திட்டம், இதயம் பாதுகாப்போம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வகையில் இந்தியாவிலேயே தமிழகம் வந்து முன்னோடி மாநிலமாக. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம மருத்துவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க. ஸோ மருத்துவம் சார்ந்து முக்கியமானது. நம்ம திட்டங்களை பொறுத்தளவு மெயினாக பார்த்திங்கன்னா கல்வி, மருத்துவம், அப்புறம் வந்து சில திட்டங்களில் நம்ம முன்மாதிரியாக இருப்போம். ஸோ இதெல்லாம் முக்கியமானதாக எடுத்துக்கோங்க. நேற்று வந்து உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு ஒரு வாதம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த வகுப்பு சட்டம் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இது வந்து இஸ்லாம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்துக்களுக்கு பார்த்திங்கன்னா 1956 இந்து சட்ட மசோதா அப்போதும் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்து சட்ட மசோதா எப்போ வந்துச்சு அப்படின்னா 1956 அப்படிங்கிற வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த தீவிரவாத குழுக்கள் பற்றி வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்க வந்து எம்பி குழு தலைமையில் வெளிநாடு பயணம் தொடக்கம் 33 நாடுகளே தேர்வு செய்து ஏன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிக்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றியும் பாகிஸ்தானோட தீவிரவாதம் பற்றியும் விளக்குறதுக்காக வெளிநாடுகள் செல்ல இருக்காங்க. அமெரிக்காவை பாதுகாக்க ரூபாய் 15 லட்சம் கோடியில் கோல்டன் டோம் அப்படிங்கிற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அயன் டோம்னு ஒன்று இருக்குது. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த அயன் டோம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுருக்காங்க. அது வந்து எதிரி நாட்டு ஏவுகணைகள்லாம் தவிடுபடி ஆக்குற வகையில் அந்த ஏவுகணைகள் அமைந்திருக்கும். ஸோ அதே மாதிரி அதோட அட்வான்ஸ்டாக வந்து கோல்டன் டோம் அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பாதுகாப்புத்துறை சார்ந்ததாக இருக்கிறதுனால லைட்டாக தெரிஞ்சுக்குவோம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.